ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனியா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸோட இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்த டாப் 5 லிஸ்ட்ல வரணுன்றதுக்காக ரொம்பவே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பாட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா செலக்ட் பண்ணி பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஸ்ரீஹரி பிடிச்சிருக்காரு. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 சீட்டை யார் பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இதுல இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும்லாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா டூயட் சாங் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட பாடுற அதாவது கோப் சிங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் வச்சிருந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில இனியா வந்து பாத்தீங்கன்னா கூட பாடுற அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை வந்து சாரியை கிஃப்டா பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கூட தேவயானி மேமும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசியிருப்பாரு. ஒரு சில கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் ஃபன்னா போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சூரியவம்சம் படத்துல வந்து உங்களுடைய வாய்ஸ் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அதுதான் ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்ப நேர்ல கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னா சூப்பரா கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒரு பரபரப்பு பிளஸ் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்டாக என்டர்டைன்மெண்டா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஷோ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டிக்கெட் ஃபினாலே வின்னர் இவர் ஏன் வரல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார் இருக்காங்களோ. பட் இருந்தாலும் வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா அதுக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் அந்த டாப் 5 லிஸ்ட்ல வரப்போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அதுக்கான ரீசெண்ட் அப்டேட் என்னென்ன இருக்குன்ற விஷயத்தையும் அடுத்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.